நண்பர்களே, இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, இந்த அற்புதமான ஆனந்தமான தருணத்தில் நாம் வந்து அஸ்ட்ராலஜியில் நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூமராலஜியை பற்றிய பல விளக்கங்கள், பல ஆராய்ச்சிகள், பல காலகட்டங்கள் சொல்லியிருக்கோம், பல இடத்துல அதை சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் இதை சொல்லுகின்றேன் நண்பர்களே. இது எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு வர வேண்டும், இந்த பொறுப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகின்றேன் நண்பர்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூமராலஜி அந்த நியூமராலஜி வந்து ஊட்டிக்கிட்டு இதுக்கெல்லாம் சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட் சேதுராமன் ஐயா சொன்னது தான் வந்து மலேசியா உலக நாடுகள் எல்லாம் வந்து அவர் வச்சு கொடுத்த பேரெல்லாம் அவ்வளோ அற்புதமாக அவர்கிட்ட போனதான் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வழிவந்த சில சீக்கிரட்டான குருமார்கள் நல்லது சொன்னார்கள். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க எல்லா நியூமராலஜிஸ்ட்டும் போய் கேளுங்க. இந்த நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எந்த யூடியூப்ல இருக்கான்னு பாருங்க. என் யூடியூப்ல இருக்குது, இதை நான் பேசியிருக்கேன். நன்றாக கவனித்து பாருங்கள் நண்பர்கள். நியூமராலஜி வரிசையில் ஏக்கு 1, இப்படி வரிசையாக பிக்கு 1, சிக்கு 3, அப்புறம் டிக்கு 4, அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு எண்ணுக்கும் வந்து ஒரு வருது. அது மாதிரி எஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிக்கு எஃப்க்கு என்ன கொடுத்துருங்க, பி பவர் பி அப்படிங்கிறது பொன்னுசாமி அப்படிங்கிற பன்னீர்செல்வம், இப்படி இவர்களுடைய இனிஷியலாக வர்றது பி பவர் பி. இது ரெண்டுக்கும் 8ஆம் எண் கொடுத்துருக்கின்றார்கள். சனியை தூக்கி முன்னாடி வைத்தால் ஒரு மாபெரும் உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன் உங்களுக்கு. ஃபெரோஸ் காந்தி, அதாவது வந்து இந்திரா காந்தியோடைய கணவர் பேர் ஃபெரோஸ் காந்தி, அவங்களுக்கு இனிஷியல் எஃப். அந்த ஃபெரோஸ் காந்தியோட குழந்தைகள், அவருடைய இந்திரா காந்தியோட மரணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இனிஷியல் எஃப். அதே மாதிரி 8 தூக்கி முன்னாடி வச்சாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தியோட மரணம் உங்களுக்கு எப்படி இருந்து தெரியும், அதேமாதிரி சஞ்சய் காந்தியோட மரணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியும். இந்த மாதிரி கொடூர மரணங்களுக்கு காரணம் எஃப் முன்னாடி இருக்குது. இப்போ நம்ம கிறிஸ்டின்ஸில் இந்த எஃப்ஐ நிறையா வைப்பாங்க. நம்ம வந்து இந்து கலாச்சாரத்தில் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தவரில் நான் அறிஞ்சவரில் அந்த பி, அந்த 8ஆம் எண் பி வந்து பேராக வச்சுருக்கவங்க. அதாவது பி சுரேஷ், பி பொன்னுசாமி, புகழேந்தி, பி பாஸ்கர், இப்படி பின்னு இனிஷியல் வர்றவங்க எல்லாருமே ஒன்று அவர்களுடைய குடும்பம் பாதிக்கின்றது, டைவர்ஸ் ஆகிடுது. அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு பெரிய பாதிப்பு வந்து இது கரெக்டான நியூமராலஜி படி பின்னாடி தூக்கி அதை பியை போட்டிங்கன்னா பெரிய வெற்றி அடையும் சார். இது மூட நம்பிக்கை இல்லை. இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். பிரபுதேவான்னு ஒரு நடன மாஸ்டர் உங்களுக்கு தெரியும். அவருடைய பையனுடைய கதை என்ன அப்படின்னு தெரியும். அவருக்கு அந்த பையனுக்கு இனிஷியல் பி. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் டைவர்ஸில் போய் நிற்கிது, அந்த பிரகாஷ் பி பிரகாஷ். அதேமாதிரி பிரகாஷ்ராஜ் வாயாலே கெட்டு போய் இன்றைக்கி என்ன டைவர்ஸ், ஏற்கனவே பண்ண டைவர்ஸ், இன்றைக்கி வந்து வெளில வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸ். பிரகாஷ்ராஜ் அந்த பி அவருடைய குழந்தை, அவங்களுடைய முதல் மனைவி டைவர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீர்கள் என்றால் அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா பிரசாந்தோடைய வாழ்க்கை பி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்தீங்கன்னா பிங்கிற வரிசையில் நிறைய பேருடைய வாழ்க்கைகள் வந்து பாதிக்கப்பட்டது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராச்சும் திடீர் மரணங்கள் ஏற்பட்டால் அந்த பி இனிஷியல் உள்ளவர்களுடைய வாழ்க்கை பெருசாக பாதிக்குது நண்பர்களே. இதற்கு நான் உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று மனநிலை பாதித்துன்றது. ஒரு பி இனிஷியல் ஒரு 4-5 குழந்தைகள் பிறந்துச்சுன்னா ஒரு குழந்தை நல்லா இருக்குது, 2வது குழந்தை இருக்குது, 3வது குழந்தை ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருது. ஏன்னா அந்த சனியோட அட்டாக் ரொம்ப பவராக இருக்குது. அது சனி சுபத்துவமாக இருந்து, சனி யோகத்துவமாக இருந்து, சனி நல்லா இருந்தால் தப்பிச்சு போயிடலாம். இப்போ பன்னீர்செல்வம் பி அவங்களுடைய மனைவி இப்போ இல்லை, அவரும் அரசியலில் எவ்வளோ ஒரு தவறான முடிவு எடுத்தார் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பழனிசாமி அவ்வளோ பெரிய கிரேஸ் இருந்துச்சு, அவர் பையன் ஆனால் கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு அவர் முடியலை. இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே. உங்களுக்கு அந்த பா வரிசையில் பி வரிசையில் யாராக இருந்தாலும் உதாரணங்கள் 100 சொல்லுவேன். யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சினிமா நடிகர்கள் சொல்கிறேன், பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். நீங்கள் நிறைய ஆக்சிடென்ட்ஸில் துருமரணங்கள் இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் அது பி சித்ரா, பி இனிஷியல் பி அப்படிங்கிறது வந்து பி பூ பா இந்த மாதிரி இனிஷியல் உள்ளவங்க வந்து பி போடுறவங்க எல்லாருக்குமே அந்த 8 தூக்கி முன்னாடி வைக்கிறதுனால பாதிப்பு இருக்குது. அதை சிம்பிளாக அதை தூக்கி பின்னாடி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நியூமராலஜி படி புதனோட ஆதிக்கத்தில் பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா பெருசாக ஜெயிச்சிருவீங்க நண்பர்களே. இது யாருமே சொல்லாத சீக்ரெட்ஸ். நான் யூடியூப்பில் நிறைய தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வர வேண்டும். நியூமராலஜியில் இதை பற்றி ஒரு PhD 8 வருஷத்தில் நான் பண்ணியிருக்கேன் நண்பர்கள், 20 வருஷத்தில். ஆனால் நம்ம வந்து தாந்திரிக யோகம், யோக மார்க்கம், மெடிடேஷன்ஸில் போயிட்டனால கிருஷ்ணர் 1066 கற்று வச்சிருந்தார். நம்ம ஒரு 10 கலையை கற்று வச்சிருக்கோமான்னு எல்லாத்துலேயுமே நம்ம உச்சபட்சத்தில் கற்று வச்சிருக்கோம் நண்பர்களே. ஆகவே அவங்களோட நியூமராலஜி உங்களை பேரை வைத்துக் கொள்வதும் அதிர்ஷ்ட பேர்கள் வைத்திருக்கோம். கிட்டத்தட்ட 100-200 பேரை நான் வச்சு கொடுத்துருக்கேன். எல்லாருமே வெற்றி எடுத்து கொடுக்கின்றார்கள். எல்லாருமே பிரம்மாண்டம் பண்ணிட்டு. யாருக்குமே அப்பா வந்து பா வரிசையில் பூ வரிசையில் அந்த அவங்களோட இனிஷியல் பி வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து அந்த இனிஷியல் பயன்படுத்தாமல், அப்படி இல்லைன்னா 2-3 எழுத்தை சேர்த்து வச்சு ஜெயிக்கலாம். இதற்கு இந்திரா காந்தி, தமிழ் நடிகர்கள் இவ்வளோ பேர் உதாரணம் சொல்லிட்டு நீங்கள் தமிழ் சினிமாவில் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள். அந்த பா வரிசை பி வரிசையில் உள்ளவங்க ஒன்று டைவர்ஸ் ஆகிருக்கும், ஒன்று குடும்பம் பிரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனுஷோட உண்மையான பேரே பிரபு தானே. பிரபு அவரோட இனிஷியல் வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிச்சு அன்றைக்கி ரஜினிகாந்த் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். தனுஷுங்கிறது புனை பேர், உண்மை பேர் பிரபு. இது மாதிரி பேர் வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் நண்பர்கள். ஆராய்ச்சி வந்து பெரிய லிஸ்ட்டாக போயிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி யாருக்காச்சும் உங்களுக்கு இனிஷியல் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு. மகிழ்ச்சி நண்பர்களே.